Hi guys, and welcome back to Gamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ Dogecoin-ஓட ETF வந்து பாத்தீங்க அப்படினா செப்டம்பர் 11 வந்து லான்ச் ஆக போகுது அப்படினு சொல்லிட்டு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சோ ஒரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படினா பப்ளிஷ் பண்றாங்க. என்ன அப்படினா Dogecoin வந்து பாத்தீங்கன்னா அதோட ETF வந்து செப்டம்பர் 11 வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு நீங்க Dogecoin-ஓட மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 4 to 5% வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா ப்ளூம்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை நிறுவனம் இருக்கு. ஸோ இதோட ஒரு ரிப்போர்ட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்றாரு. ஓகே, ஸோ Dogecoin-ஓட ETF எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய ETFs வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனோட அப்ரூவல்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கு. அக்டோபர் ஒட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ETFஸும் அப்ரூவல் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ETFலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய செக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ நம்ம ஒரு லா எடுத்துட்டோம் அப்படின்னா செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செக்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ETFs வந்து அதாவது செக்ஷன் 40ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ETFஸுமே வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் வந்து கொண்டு வருவாங்க. பட் இந்த ETF வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் பண்ணும்போதே நம்பர் 33ல வச்சு பாத்தீங்கன்னா ஃபைல் பண்ணிருக்காங்க. என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே ஆக்சுவலி டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு சில தளர்வுகள் இருக்கும், ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 33 ETF வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ரூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவா சொல்றாங்க. அதுவும் இல்லாம செப்டம்பர் 11 இந்த வீக்கெண்ட்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்ரூவல் வந்து ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது நடந்துட்டா Dogecoin தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீம் காயின் ETF-ஆ வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவெடுக்கும். அண்ட் மீம் காயின் செக்டாருக்கே இது ஒரு அடித்தளமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஒரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இந்த Dogecoin ETF மட்டும் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா யூட்டிலிட்டியே இல்லாத ஒரு ETF வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கிரிப்டோ ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகணும், வேல்யூ வந்து ஜாஸ்தி ஆகணும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா Dogecoin வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாப் அப் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மீம் காயின்ஸையுமே ட்ராக் பண்ணிட்டே போகுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெப்பே காயின், பாங்க் இது இல்லாமல் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கும். 4 to 5% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மற்ற காயின்ஸுமே ரைஸ் ஆயிருக்கும். என்ன ஒன்றுனா Dogecoin அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இந்த சாக்கா வச்சு இந்த 33 செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மீம் காயின்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபைல் பண்ணி அப்ரூவல் வாங்கிடலாம். ஒரு எடுத்துக்காட்டு தானே, ஒரு கோர்ட்ல போய் நீங்க ஒரு ஹியரிங் போறீங்க அப்படின்னா அந்த கேஸுக்கு எதிர்காட்டுபடி எங்களுக்கு இது நடத்துங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்க. ஸோ அதே மாதிரி Dogecoin ஒரு ETF வாங்கிடுச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி மற்ற மீம் காயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரூட்டை கொண்டு போயிட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீம் காயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆயிட்டு இருக்கு. திஸ் இஸ் த மெயின் ரீசன். பட் செப்டம்பர் 11 அன்னைக்கு நம்ம ஸ்டிப்புலேட் பண்ண மாதிரி கண்டிப்பாக ETF ஃபைல் ஆகலை அப்படின்னா டேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேர்ன் ஆகும். அதுவுமே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். So September 11 is one crucial day for all the Dogecoin family, Dogecoin community. Elon Musk tweet போட்டு Dogecoin பம்ப் பண்ற ஆஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா Elon Muskே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ETF அப்படின்ற ஒரு வார்த்தையால வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த ETF வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கும் கிரிப்டோ மார்க்கெட்ல அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். So that is the news and I ever shared the guys today. கண்டிப்பா இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நியூஸ் தெரியும்னா தொடர்ந்து கர்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க to know all the interesting news like this regarding cryptocurrency. Thank you.